விஜய கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம புடி கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். அது 1/2 கிலோ அரிசி மாவுக்கு 300 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கிண்ணம் நிறைய திருவண்ண தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. அப்புறம் ஒரு துண்டு சுக்கும் 4 ஏலக்காயும் தட்டி வச்சுருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். நம்ம இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாவை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து இடியப்ப மாவுன்னு கடையெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். இது வீட்டில் இடித்த மாவு தான். இதை கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். அதை ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா மாவை நல்லா வறுத்துடுங்க. இது வச்சு பார்த்தாலே தெரியும் திருன்னு பசுத்தன்மை ஒன்றும் இருக்காது. இந்த அளவுக்கு வறுத்துடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இடியப்ப மாவு இல்லைன்னா அந்த புட்டு மாவு இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் கூட பண்ணிக்கலாம். இனிமேல் தான் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த மாவு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம ஆற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆறட்டும். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க 300 கிராம் சர்க்கரை இதில் போட்டுடலாம். இது 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம். இது கொதிச்சதும் நம்ம வடிகட்டி எடுக்கலாம். சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சாச்சு. நம்ம இனி இதை ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் இந்த சுக்கும் ஏலக்காயும் இடிச்சு வச்ச பொடியை போட்டுக்கலாம். இதில் இந்த உப்பு போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காயும் போட்டுக்கலாம். போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சர்க்கரை பாகு ஊற்றி வரைசலாம். சர்க்கரை பாகு சூடாகவே ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வரைச்சிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதை நம்ம கையை வச்சு வரைச்சிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு. நம்ம என்ன கையை வச்சு வரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வரைச்சிடுங்க. இப்படி நல்லா வரைச்சியாச்சு. இந்த மாதிரி கைத்தடம் படுற மாதிரி இந்த மாதிரி உருட்டிடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டி எடுத்துடுங்க. இந்த மாதிரி பிடிச்சிடுங்க. இந்த மாதிரி பிடிச்சிடுங்க. இந்த மாதிரி சின்ன உருண்டையாகவும் உருட்டி போடலாம். நீங்கள் இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டியும் போடலாம். இந்த மாதிரி உருட்டியும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துடுங்க. இந்த மாதிரி எல்லாம் உருட்டி எடுத்துடுங்க. எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி உருண்டையாகவும் எடுத்துருக்கேன். கொஞ்சம் நான் அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருங்க. இல்லை தண்ணி ஊற்றி கொதிச்சாச்சு. கொதிச்சதும் நம்ம இந்த தட்டத்துக்குள்ளே வச்சிடலாம். நீங்கள் எண்ணெய் தடவி கூட வைக்கலாம். அப்படி எண்ணெய் தடவலை துணி போட்டு வைக்கலாம். ஆனால் இந்த இலையில வச்சா இன்னொன்று நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இலை போட்டு வச்சுருக்கோம். இனி இதில் அந்த நம்ம உருண்டையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். வேறு ஒன்று ஒன்று எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எல்லாம் வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம். அவியட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு கூட பாருங்க. இப்படி இதை வச்சு இப்படி உடைச்சு பாருங்க. இவ்வளோ நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். எல்லாம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் உடனே செய்து பாருங்க. இந்த புடி கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும். வணக்கம்.